Dear Shobnama, happy birthday, happy 60th birthday and many more happy returns of the day. உங்களுக்கு 60th பர்த்டேல விஷ் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மெல்லாம் 20 பிளாக்ல 20 இயர்ஸ் சேர்ந்து இருந்தது நல்ல ஒரு கோல்டன் பீரியட், மறக்கவே முடியாது. நான் என்ன ஹெல்ப்பு என்ன இது உங்கள்கிட்ட கேட்டாலும் அது செஞ்சு கொடுத்துருவீங்க. அந்த ஹெல்ப்பிங் டெண்டன்சிலாம் யாருக்குமே வராது. அப்புறம் நம்ம அந்த கோல்டன் பீரியட்னா நம்ம எல்லாம் எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போனது, கோயிலாக இருக்கட்டும், சந்தையாக இருக்கட்டும், பஸாராக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நினைவுகள், பசுமையான எண்ணங்கள் மனசுக்கு. அப்புறம் நம்ம ஆல் இண்டியா டூர் அதெல்லாம் மறக்கவே முடியாது. நல்ல பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணி நம்மளும் என்ஜாய் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நான் அஸ்வின் டெலிவரிக்கு மதுரைக்கு போயிருக்கப்ப நீங்கள் அஸ்வின் அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். அது மாதிரி இந்த உங்களுக்கு ஹாப்பி 60th பர்த்டே. இதே மாதிரி 60th பர்த்டே, 70th பர்த்டே, 80th பர்த்டே வரிசையாக நீங்கள் கொண்டாடணும், நாங்கள் அதில் பேசணும். அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சோபனாம்மா. ஹாப்பி 60th பர்த்டே. அண்ட் மென்மர் சோபனாப்பா, ஷோபி, நித்யா, ரித்திக், சங்கர், ஷோபி மாப்பிள்ளை எல்லாரையும் ரொம்ப ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே நமக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். நம்மளோட இல்லை, நம்ம பிள்ளைகளும் கண்டினியூ ஆகும். ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே. வணக்கம் சோபனாம்மா, உங்களுக்கு 60வது பிறந்தநாள் வருது. ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஹாப்பி பர்த்டே அண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் 70, 80, 90, 100ன்னு பிறந்தநாள் கொண்டாடிட்டே இருக்கணும். நாங்கள் உங்களுக்கு வாழ்த்தும் கொடுக்கணும். அதுக்காக நான் எல்லா இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் நல்ல உடல்நலத்தோட, நல்ல மனநலத்தோட, நடராஜன் சாரோட பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். குழந்தைய நித்யா, சோபனா, மருமகங்க, அவங்க பேரன் பேத்திகளோட நல்ல சிறப்பாக நீங்கள் உங்கள் வாழ்நாளை கொண்டாடணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். பர்த்டேவா, ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்க? சூப்பர் ரே. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 42 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு. நம்ம எப்போயுமே என்னோடய மனசில் நீ இருக்கிற, இப்போ உங்கள் மனசில் உள்ளது எப்போயுமே நல்லா பளிச்சுன்னு சொல்லிடுவேன். நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது, பேசிக்கிறது எல்லாருக்கும் வித்யாக்கெலாம் தெரியும். ஆன்ட்டி நீங்கள் 2 பேர் பேசிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம அந்த ஊஞ்சலில் உட்காந்து பேசுகிறது நல்லா சூப்பராக இருக்குடி. உன்னை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும்டி உன்னை பற்றி. நீ என்னோடய இதை பற்றி நான் எப்படி ஃப்ரெண்டாக இருக்கேன்றது எல்லாருக்கும் தெரியுது. டக்குன்னு எனக்கு பேச வரல. திடீர்னு இப்போ தான் வீடியோ வேறு ஒர்க் ஆகுதா, சரியாக பேச வர மாட்டேங்குது. அப்புறம் வாழ்க வளமுடன் நலமுடன். உங்கள் வீட்டுக்காரங்களும் நீனும் நல்லா ஆயுசோட நல்லா ஆயுஸாக நல்லா இருக்கணும். ஓகேடி, தேங்க்யூ. ஹலோ நித்யாம்மா, நான் கிரிஜா பேசுகிறேன். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னும் நீங்கள் பல ஆண்டு தீர்க்க சுமங்கலியாக வாழணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். உங்கள்கிட்டருந்து 20 வருஷம் ஒரே ஒன்றா நம்ம 2 பேரும் இருந்திருக்கிறோம். நல்ல விஷயத்த நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க. தனியாக கடைக்கு போகிறது, நகை வாங்கிறதுக்காக இருந்தாலும், சேரீ வாங்கிறதுக்காக இருந்தாலும், எங்கே போகிறதா இருந்தாலும் எல்லாமே நான் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இன்னமும் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருப்பேன். கீழ் வீட்டில் ஒரு மாமி இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்லிட்டு தான் இருப்பேன், நினச்சிட்டு தான் இருப்பேன். நான் இதே மாதிரி அடுத்தது 70th பர்த்டேவும் அந்த மாதிரி கொண்டாடணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். வாழ்த்த வயசு இல்லைனாலும் மனசு இருக்குது. அதனால் நல்லா தீர்க்க சுமங்கலியாக நீங்களும் நித்யாப்பாவும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பை. ஹலோ வசந்தி, எப்படி இருக்க? உனக்கு 60th பர்த்டே வாழ்த்துக்கள். நீ நல்லபடியாக இருக்கணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பேரம்பேத்தியோட நிறைய நாள் நல்லா இருக்கணும். அப்புறம் நம்ம போயிட்டு வந்த ட்ரிப்பெல்லாம் எனக்கு நல்லா இதுவாக இருது. உன்னோட நம்ம மகாமகத்துக்கு போனோமே லாஸ்ட் டைம், ஜாலியாக எல்லோரும் காரில் போய்ட்டு ஒரே சிரிப்பான சிரிப்பு.
ஒரு ஒருத்தருக்கு எவ்வளோ போடுறது அப்படி இப்படின்னு ஷேர் பண்ணி பேசிகிட்டே இருந்தோம். நினைவு இருக்கா? இந்த தண்ணியில் அப்படியே விழுந்து அடிச்சுட்டு ஓடி நம்ம எல்லோரும் ஜாலியாக தண்ணியில் விழுந்து விழுந்து நல்லா நனைஞ்சு போனோமே, நினைவு இருக்கா? அப்புறம் இப்போ போன வருஷம் நான் வந்தபோது இதுக்கு போயிட்டு வந்தோம், கும்போணத்துக்கு போயிட்டு வந்து உங்கள் அக்காவத்துக்கு தங்கியிருந்தோம். அப்புறம் அந்த ரூமில் இருந்து தங்கியிருந்தோமே, பிராமின் நகரஹாரான்ட்டு, அதுவும் நல்லா என்ஜாயபுளாக இருந்தது எனக்கு. அப்புறம் உன்னோட சமையல் கேட்கவே வேணாம், எல்லோரும் பேசாத வேலையே கிடையாது. நானும் இப்போ சொல்கிறேன், அதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள் காட்டில் நிறைய வாட்டி வந்து தங்கியிருந்தால நான் நல்லா வந்திருக்கேன். எங்கள் காட்டில் இவர் இருக்கிறச்சே கூட நான் உங்க கூட எவ்வளோ தடவை இதுக்கு வந்திருக்கேன், நெய்வேலி இல்லையா, ஜாலியாக இருந்திருக்கோம். அப்போல்லாம் கூட எங்கெங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் கூட நீ அழிச்சின்னு போயிருக்கேன் என்ன. அதெல்லாம் நல்லா சொல்லணும் தான் எனக்கு. அப்புறம் நீ ஷேர் மார்க்கெட்டில் பூந்து விளையாடுவே, அதுதான் என்ன நினைவு வரும் எனக்கு. நெய்வேலியில் அப்படியே கையில் ரிமோட்டோடையே சுற்றின்றப்ப பாதி சமையல்லே ஓடி வந்துடுவேன். பார்த்து இதோ இப்பயே பண்ணணும், ஃபோன் பண்ணி சொல்லலாம் பாருங்க அப்படி இப்படின்ட்டு நீ பாட்டுக்கு அதில். எப்போதுமே சித்தினா எனக்கு வந்து நினைவு வருது வந்து சித்தியோட இட்லியும் சட்னி தான். எங்கள் அம்மாவை எப்போதுமே இட்லி பண்ண சொன்னால் அந்த சட்னி பண்ண சொல்லலாம், அது வசந்தி சித்தி சட்னின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் எப்போதும் இருக்கிற மெமரி வசந்தி சித்தி பற்றி. விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே சித்தி. ஹலோ ஷோப்னா, நாங்கள் காசிக்கு போனப்போ தான் எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணது தான் எனக்கு மறக்க முடியாத விஷயம். வசந்தி தான் எனக்கு கையை பிடிச்சின்னு அழிச்சின்னு போனால் நாங்கள் 2 பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுதான் என்னால் மறக்க முடியாத சம்பவங்கள். மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி பர்த்டே வசந்தி சித்தி. ஹாப்பி பர்த்டே வசந்தி பாட்டி. ஹாப்பி பர்த்டே. என்னடி வசி, 60 வயசு ஆயிடுத்து உனக்கு. ஹாப்பி பர்த்டே. பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக தீர்க்க சுமங்கலியாக வாழ நானும் 10 பேரும் உன்னை வாழ்த்துகிறோம். ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே வசந்தி சித்தி. ஹாப்பி பர்த்டே வசந்தி பாட்டி. Happy 60th birthday. Many more happiness of the day. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. Thank you. Bye bye. Happy birthday Perima. Wish you many more happy returns of the day. எனக்கு பெரியம்மாவோட இருந்த மினிமல் இன்ட்ராக்ஷனில் வாட் எவர் ஐ நோ இஸ் ஷீ இஸ் அ வெரி ஹானஸ்ட் பர்சன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க. அண்ட் வெரி கிரேட் டிவோட்டி ஆஃப் சாய்பாபா. ஸோ அந்த சாய்பாபாவோட யூ வில் பி லிவிங் a very happy life years to come. நல்ல கிராண்ட் சில்ட்ரன்லாம் இருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ண பெரியமா லைஃப்பை. எல்லா ஊருக்கும் சுற்றி போயிட்டு வா. திஸ் இஸ் ஏஜ் ஃபார் யூ டு ட்ராவல். என்ஜாய் பண்ணு. ஆல் த பெஸ்ட். ஹலோ ஆல். வசந்தி அத்தை 60. அஃப்கோர்ஸ் நிஜமாகவே நம்ப முடியல. வசந்தி அத்தைக்கு 60 வயசானு. ஆமாம், சோபனா சொல்கிறேன், நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் வசந்தி அத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இட்ஸ் ரியலி ஹேப்பன்ட் இன் மை லைஃப். ஸோ எல்லாருக்கும் தெரியும், நான் ஐபிஎம் முன்னாடி இன்டெலிஜென்ஸ்னு ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே என்ன பண்ணால், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ஸில் ஒரு டெண்டர் கோட் பண்ணுறதுக்கு நானும் இன்னொரு மேனேஜரும் செலக்ட் பண்ணியிருந்தேன் போகிறதுக்கு. ஸோ மொதல் நாள் நைட் எல்லாம் டெண்டர்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, லிக்னைட் பாக்ஸில் போய் போட்டு வரணும் டெண்டர், அவ்வளோதான். ஸோ 2 பேர் செலக்ட் பண்ணால் என்னையும் ஒருத்தனா செலக்ட் பண்ணால். என்ன எதுக்கு செலக்ட் பண்ணாருன்னா, மேனேஜர் அவர் தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போடுறாரு. கார் ஓட்டும்போது தூங்காமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் என்னையும் போட சொன்னான். சரின்ட்டு நானும் அவரோட கிளம்பி போயிட்டோம். போகிற வழியில் நல்லா டிஃபன் வாங்கி கொடுத்தார். நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே பேஷண்ட் போயிட்டே இருந்தோம். போனபோது 12 o'clock ஆகிடுது. நெய்வேலி ரீச் பண்ணும்போது 12:15 ஆகிடுது.
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெண்டர் அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாவா. ஸோ இனிமேல் 2:30 தான் ஓப்பன் பண்ணுவோம், அப்போ வந்து போடுங்கன்ட்டா. இதோட ரொம்ப பச்சுன்னு 2 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் இவட்ட வர வழியில் காரில் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எங்கள் அத்தை நெய்வேலியில் தான் எங்கள் அத்தை இருக்கா, எங்கள் அத்தையும் பேர் ரிலைனிக்கில் தான் ஒர்க் பண்ணுறாரு, ஃபினான்ஸ் ஹெட்டாக இருக்கார். அப்படி இப்படி நான் இவட்ட சாதாரணமாக பேசினே வந்துட்டேன். இவட்ட இவர் அதை பிடிச்சி எடுத்து 2 hours டைம் இருக்குது, சரிவா உங்கள் அத்தையாத்தில் போய் உட்காந்துருக்கலாம் 1 hourன்னு. ஐயோ இது என்னடா ரொம்ப போச்சு, நம்ம சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு பட்டில் அத்தையாத்துக்கு போகலாங்கிறாருன்னு. சரி அப்படின்ட்டு அப்புறம் அம்மாட்டையும் நம்பர் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன், லேண்ட் நம்பர் யார்ட்டையோ இமீடியட்டாக வாங்கிட்டு அத்தைக்கு ஃபோன் பண்ணேன். உடனே இந்த மாதிரி வந்திருக்கேன் அத்தை அப்படின்னு. வா ஆற்றுக்கு வா சீக்கிரம் அப்படின்னா. சரி சரின்ட்டு சொல்லிட்டாலேன்ட்டு இல்லைன்னா அதுமே போகிறதா தான் இருந்தோம். சரின்ட்டு போயிட்டு போய் உட்காந்து அவர் போகிறதுக்கு முன்னாடி ஆற்றுக்கிட்டக்கு நெருங்கணும்னா அவர் என்ன சொன்னார், இங்கே எங்கே ஹோட்டல்லாம் நல்லா இருக்குன்னு தெரியாதுடா, சமூக அத்தியாத்திலே சாப்பிட்றலான்னு. ஐயோ அள்ளு விட்டு ரொம்ப அள்ளு விட்டுருது, இது என்னடா வம்பா போச்சு, இருதோ 1 மணி நேரம் போய் இடத்துக்கு தங்கத்துக்கு இடங்க சோத்துக்கு ஒரு அடிபட்டார். என்ன பண்ணுறது, இல்லை ராஜ் பேர் ராஜ்குமார் சீதாராமன் அவர் பேர். இல்லை ராஜ் நம்ம ப்ரிப்பேர்டாக சொல்லவே இல்லை, தெரியல என்ன ஏது, நம்ம கேட்கலாம் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குமோ, இப்படி கம்பெனி தான் பே பண்ண பொறுத்து கேட்டு இது பண்ணலாம் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்ட்டு போய் உட்காந்தோம். வந்தோடனே இந்தமாரி சொன்னோம், இதுமாரி வந்தோம் கிளம்புறோம் டிஃபன் சாப்பிட்டோம், இதுமாரி க்ளோஸ் பண்ணிட்டா 2:30 தான் போய் போட்டுட்டு போகணும் அப்படின்னா. சரிட்டு கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துன்னா நீங்கள் யாரும் நம்ப மாட்டாரு, 10 நிமிஷத்தில் 2 தட்டு ஒரு இது ஃபுல்லாக கூட ஃபுல்லாக அப்பளம் லட்சணம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னா. ரொம்ப வெரி ஷாக். யாராக இருந்தாலும் அந்த தண்ணியை கொடுத்து இன்ஃபேக்ட் அவர் ஒன்றும் என்னோட வந்த கூட வந்து மேனேஜர் அவ்வளோதான். நானே எப்பயோ அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கேன், 2வது ட்ரிப் நானே நெய்வேலிக்கு போனேன். ஸோ இந்த மொமெண்ட்டு ரொம்ப இதுவாக இருந்தது. அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா இம்மீடியட்டாக நம்ம போன உடனே ஏதோ காஃபி டீ கொடுத்துட்டு ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு அனுப்பாமல், ஸோ சாப்பிட்ணுன்னு ஃபுல்லாக எல்லாமே அப்படியே இருந்தது, என்னமோ எங்களுக்காக சமைச்ச மாதிரி இருந்தது. பட் அப்பெல்லாம் ஆக்சுவலாக அவள் பண்ணலை. நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்து வெயிட் பண்ண சொன்னதே அப்பெல்லாம் பொரிக்கதாங்கிறது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஆக்சுவலாக. ஸோ பொரிச்சு சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டோம், நாங்கள் திருப்தியாக தான் சாப்பிட்டோம். அப்புறம் அதில் இன்னொன்று ஸ்பெஷலாக சொன்னார் அவர் சாப்பிட்டு உள்ள வரும்போது, ஃப்ரிட்ஜிலேருந்து தயிர் எடுத்துன்னு வந்தா. அந்த தயிர் பார்த்தேன்னா அது அவ்வளோ கெட்டி, தயிர்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு இதுவாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பெரிய மேனேஜரை கூப்பிட்டு வந்திருக்கோம், நமக்கு இப்படி ஒரு ரிசப்ஷன் கிடச்சிதுங்கிறது இட்ஸ் ஒண்டர்ஃபுல் மூமெண்ட்டு. ஸோ அது வந்து அந்த மனசு தான் அத்தேங்கிற அந்த ஒரு இதில் யார் வந்தாலும் ஓகே அப்படின்னு ஒரு நல்ல இதுவாக கவனித்து அனுப்பிச்சு நல்லபடியாக இது பண்ணேன். ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் இன் மை லைஃப். அவரை நான் ரீசெண்டாக ஒரு 2 years முன்னாடி பார்த்தேன். இது நடந்து ஆல்மோஸ்ட் 13-14 years இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக அவரை 2 years முன்னாடி எனக்கு சான்ஸ் கிடச்சிது அவரை பார்க்கறதுக்கு. அவர் இதுதான் சொன்னார், நம்ம நெய்வேலி போனோம் ஞாபகம் இருக்கா, அவங்க அத்தை எப்படி இருக்கான்னு கேட்டார். இட்ஸ் ரியலி நைஸ் மூமெண்ட். தேங்க்யூ அத்தை. Happy birthday அத்தை. என்ன வசந்திக்கு 60 வயசா? என்னால் நம்பவே முடியல. எங்கள் அனைவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஒரு தடவை விஸ்வாட்ட பேஷண்ட் இருக்கும்போது சொன்னார், எங்கள் மாமியார் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவா, நான் ஆகட்டும் பன்னீர் சப்ஜி ஆகட்டும் எல்லாம் சொன்னான். எனக்கு அதிசயமாக இருந்தது. பரவாயில்லையே, திருவிடமருதூரில் அவள் வந்து சமைக்க போய் நான் பார்த்ததே இல்லை, ஏன்னா சந்தர்ப்பமும் இல்லை. அவள் அம்மா இருந்தா, சமையலுக்கெல்லாம் ஆள் இருந்தது, அவங்க மண்ணிலாம் இருந்தாங்க, அதனால போக முடியல, சமைக்க வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து நல்லா சமைக்கிறாங்க. இப்போ நானே ஃபோனில் கேட்டேன், விஸ்வா சொன்னாரு அவ்வளோ நல்லா சமைக்கிறியாமே நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் கூட அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நெய்வேலியில் இருந்த போது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து கற்றுட்டேன், அதான் கூகுள்லாம் இருக்கே அதெல்லாம் பார்த்து கற்றுட்டேன்னு சொன்னான். பரவாயில்ல, நாமளும் ஒரு நாள் போய் சாப்பிட்டு வரணும்னு நான் அன்றைக்கி பிளான் பண்ணினேன். இப்போ வந்து நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள், பல்லாண்டு வாழ்க. ஹாப்பி பர்த்டே வசந்தி. உனக்கு 60 வயசு ஆச்சுன்னா நம்ப முடியல. நான் வந்து கல்யாணம் ஆகிருக்கும்போது நீங்களாம் சின்ன குழந்தைலாம் இருந்தது. உனக்கு அப்போ 8 வயசு தான். உனக்கு
உங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் தலைவாரி பிரிவிட்டு அதெல்லாம் நான் தான் அனுப்புவேன். அப்புறம் என்னோடய குழந்தைகளெல்லாம் நீங்கள் தான் பார்த்துட்டே, சின்ன குழந்தைல நீங்கள்லாம் குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போய் நீங்கள் எல்லோரும் தான் பார்த்துட்டே, எல்லாம் நாற்பதாம் மாதிரி சேர்ந்து தான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு அப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்தோடனே நீ எங்கள்கிட்ட இருந்த. அதுக்கப்புறம் உனக்கு நான் மாற்ற வச்சு தான் பையன் பார்த்து எல்லாம் பண்ணி அப்புறம் கல்யாணம் ஆச்சு. உனக்கு கல்யாணம் ஆனப்புறம் நீ முதல்ல பண்ருட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். அந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அப்புறம் நெய்வேலிக்கு போனேன். அங்கே போனோன்னா நாங்கள் அடிக்கடி நாங்கள் லீவ் விட்டோம், அங்கே வருவோம், நீ மெட்ராஸ்க்கு வருவேன், நாங்கள் வருவோம். அப்படிதான் இருந்துருந்தோம். அங்கே வந்தானா நம்ம சும்மா எங்கேயா ஜாலியாக எங்கேயா ஊருக்கெல்லாம் போவோம், கோவில் இருக்குது, நீங்கள் வேனில் கூட்டின்னு போய் அங்கெல்லாம் வருவோம். அது மாதிரி நாங்கள் திருவேழியம்மன் கோயில் போவோம். அப்புறம் வரும்போது நீ தான் வேலை ஏற்பாடு பண்ணி எல்லாருமா போயிட்டு வரணும். உங்கள் தான் சாப்பாடு எல்லாம் போட்டு நம்மளெல்லாம் ஜாலியாக இருந்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நீ ராஜா ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்ட. அதுக்கப்புறம் நித்யா பிறக்கும்போது நீ எங்கள் ஆற்றுல தான் உனக்கு டெலிவரி ஆச்சு, எங்கள் ஆற்றுல தான் இருந்தேன். சோபி பிறக்கும்போது நான் நெய்வேலிக்கு உனக்கு ஹெல்ப்புக்கு வந்தேன். அப்புறம் நமக்கு குழந்தைகள்லாம் நம்மாத்து குழந்தைகள் உன் குழந்தை இல்லாமல் ஒரே மாதிரி தான் பழகிட்டு இருப்பா. எல்லோரும் உன் விளையாடுவா அப்படி தான். நம்மளை நகமும் சதையும்னு எல்லோரும் கேலியே பண்ணுவோம். அப்படி இதாக இருந்து அதில் ஒரு சமயம் கண்ணு பட்டா மாதிரி ஆச்சு. அது ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. அது மறந்துடுவோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மற்றபடி நீ ராதா ஸ்ட்ரீட்லேருந்து இப்போ நீ அங்கே போயிட்டேன். அப்புறம் பொண்ணுக்கெல்லாம் நன்னா ஜம்முன்னு 2 பொண்ணுங்களுக்கும் நன்னா கல்யாணம் பண்ணி வச்சேன். ஜோரா நெய்வேலியில் ஒரு பொண்ணுக்கு, மெட்ராஸ் ஒரு பொண்ணுக்கு ஜம்முன்னு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து இப்போ நீ நல்லா பாட்டி ஆகிட்ட. நீ இப்போ இன்னும் தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுசா இருக்கணும் கண்டிப்பாக. ஹாய் வசந்தி, ஹாப்பி 60th பர்த்டே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உனக்கு பர்த்டேன்னு. 60th பர்த்டே நீ வந்திருக்கேன்னு. எனக்கு இப்போ 50 years ஆயிடுச்சு. 60th பர்த்டேன்னு பார்க்கும்போது தான் எனக்கு தெரியறது எனக்கு 50 years ஆயிடுச்சுன்னு. நாங்கள் அந்த மாதிரியே உங்ககிட்ட பழகலை. வசந்தி வாடி போடினா ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு க்ளோஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இதில் தான், அந்த மாதிரி உரிமையில தான் உன்னை அப்படி கூப்பிட முடியும் நாங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்பவும் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் கூட நீ காலேஜ்லாம் போகும்போது நானும் வருவேன், சம்டைம்ஸ் அழுவேன். அப்போ நீ சொல்லுவேன், இல்லை நான் வரும்போது உனக்கு கலர் அப்பெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டு நீ போயிடுவேன். ஸோ அது மாதிரி அப்புறம் என்னை அந்த அப்பெல்லாம் வாங்கிட்டு எனக்கு தருவேன். அதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் 10th ஸ்டாண்டர்ட்லலாம் எப்பவும் விளையாட்டாக இருந்துகிட்டே இருப்பேன், படிக்கவே மாட்டேன். எனக்கு சீரியஸ்னஸே எனக்கு தெரியாது. நீ தான் சொல்லுவேன், பாஸ் ஆகணும்னா நீ படித்தா தான் பாஸ் ஆக முடியும், இல்லாட்டா ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் நான் இப்போது படித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நீனும் தான். என்னை என்கரேஜ் பண்ணது தான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நான் எப்போ நெய்வேலிக்கு வந்தாலும் வேலுடையாம்பட்டி கோவிலுக்கெல்லாம் வந்தேன்னா உனக்கு 2:30 மணிக்கு எழுந்து வரதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் எனக்காக வேண்டி நீ வருவேன். நான் எப்போ வந்தாலும் நெய்வேலிக்கு வருவேன். ஆனால் அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு ஹாலிடே டெஸ்டினேஷன்னா எங்களுக்கு நெய்வேலி தான். அந்த மாதிரி உனக்கு ஹாலிடே டெஸ்டினேஷன்னா சென்னை நம்மத்துக்கு தான் வருவேன். நம்மலாம் ஜாலியாக இருப்போம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆனப்புறம் நான் அந்த ராஜா ஸ்ட்ரீட்டில் எப்போ இருந்தோமோ அந்த மாதிரி செம்ம ஜாலியாக கூத்தடிப்போம் ராஜா ஸ்ட்ரீட்டில். எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் வேணுமோ எல்லாம் பண்ணி தருவேன். மனசா உன்னோட பொண்ணு மாதிரி அவளுக்கு என்ன வேணுமோ கேட்டு நிறைய தடவை நீ பண்ணி கொடுத்துருக்க. ஸோ எப்போவுமே அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப மெமரபிள் இதுவாக இருக்கும். நான் எப்போவுமே ஒரு இப்போ நீ அத்தின் பேர் எல்லாரும் நிறைய வீடு பார்க்கறதுக்கு கார்லலாம் நிறைய சுற்றி இருக்கோம். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கு. ஸோ நிறைய இருக்கு சொல்றதுக்கு. பட் எல்லாருக்கும் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அதனால ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி 60th பர்த்டே வசந்தி அத்தை. அத்திபேர் சீனியர் சிட்டிசன் 0.5% எக்ஸ்ட்ரா கால்குலேஷன் கரெக்டா பண்ணிடுங்க. Happy 60th birthday Vasanthi. It's a milestone birthday. So I wish you many more happy returns and best of health and happiness. So plenty of memories. எல்லாரும் ஆல்ரெடி சொல்லியிருக்கா, நெய்வேலியில் whatever, நாங்கள் எங்கே கன்னியாகுமரி, so many places we've gone. உன்னோட தான் போயிருக்கோம், உங்கள் ஃபேமிலியோட தான் நாங்கள் நிறைய ஊர் சுற்றிருக்கோம். I have real fond memories of நெய்வேலி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்து வெட்டி கதை பேசுவேன். நாங்கள்லாம் உட்காந்து அந்த கதையெல்லாம் வம்பு கதையெல்லாம் கேட்டுருப்போம்.
லைப்ரரியிலேருந்து புக்ஸ் வரும். ஐ மீன் ஸோ மெனி ஃபாண்ட் மெமரிஸ் இன் நெய்வேலி. அப்புறம் ஒரு வசந்தி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவள் வீடு பெருக்கி தொடங்கும் போது யாருக்கு காலடி படக்கூடாது, திட்டிகிட்டே இருப்பா. எல்லோரும் வெளில போய் இல்லை இப்போ தான் தொடச்சிருக்கேன், திருப்பி காலடி அது அழுக்காது சொல்லிகிட்டே இருப்பாள். அது கொஞ்சம் நாங்களாம் பயந்துகிட்டே இருப்போம். தொடச்சி முடிக்கிற வச்சு அது காஞ்ச அப்புறம் தான் திருப்பி வீட்டுக்குள்ளேயே உள்ளது விழுவோம். ஸோ இந்த மாதிரி மெமரிஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் நிறையா எங்களுக்குலாம் விதவிதமாக சமைச்சு கொடுத்துருக்கேன். அத்திமேர் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் ட்ரீட்லாம் கொடுத்துருக்காரு. நிறையா செவ்வாய் சந்தை ட்ரிப் போயிருக்கோம். ஸோ மெனி மெமரிஸ் இன் நெய்வேலி. அதுக்கப்புறம் அப்பு டெலிவரி ஆச்சு, நீ தான் வந்த ஹெல்ப்புக்கு. அது ஐ நெவர் ஃபர்கெட் தட். அப்புறம் எனக்கு ராஜா ஸ்ட்ரீட்டில் அவ்வளோவா, பிகாஸ் ஐ காட் மேரிட், ஐ கேம் டு பெங்களூர். அவ்வளோவா எனக்கு மெமரிஸ் அங்கே இல்லை. பட் 1-2 வாட்டி வந்தப்போ வி ஹேட் அ குட் டைம். ஸோ மோஸ்ட்லி நீ வந்து மல்லோட நான் எப்படி வாடி போடி சொல்லுவேனோ அதே மாதிரி தான் உங்ககிட்டையும் இருந்திருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஸோ வி டோன்ட் ரியலி ஹாவ் அத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு, நீ அந்த மாதிரி அத்தைன்னு கூப்பிட்டாலே உனக்கு பிடிக்காது, ஏன் இப்படிலாம் கூப்பிட்ற அப்படின்ற. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம குலதெய்வம் ட்ரிப் போகும்போது கூட மல்லு வந்து அந்த சுவாமி மலையில் தான் உட்காந்து ஏதோ ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தா. சரி வாடி நம்ம கீழே போய் உட்காந்துருவோம், மண்டபத்தில் உட்காந்து வாடி செல்ஃபி எடுத்துக்கலாம், கொஞ்சமாவது சிரிடி வசந்தி அப்படின்னு. அவ்வளோதாண்டி என் மூஞ்சி இப்படியே எடு போதும் அப்படின்னு. அந்த செல்ஃபி கூட நான் இப்போ ரீசெண்டாக கூட அதை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட நீ சிரிக்கலாம் ஃபோட்டோலலாம் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்புறம் வேறு ஐ மீன் plenty of memories to share, but we all of us wish you a very very happy birthday and best of health, wealth and prosperity in coming years. So cheers, all the best. ஹாப்பி பர்த்டே வசந்தி அத்தை. அத்தைன்னு ரொம்ப கூப்பிட்டது கிடையாது, நம்ம எல்லாருமே பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் யூஸ்வலாகவே. கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே எங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா வசந்தி. அதனால ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ், லைக் அ ஃப்ரெண்ட், லைக் அ சிஸ்டர். அந்த மாதிரி நாங்கள் வெக்கேஷன்ஸ்னால் நெய்வேலிக்கு போவோம், அதே மாதிரி அவளும் வெக்கேஷன்ஸ்னால் மெட்ராஸ்க்கு வருவாள். நான் வந்து குழந்தையாக இருக்கச்சே எனக்கு வந்து பப்புட்டூன்னு பேர் வச்சதே வசந்தியும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ரொம்ப ரொம்ப நன்னா சமைப்பா, வெரைட்டியாக சமைச்சு போடுவா. நான் வந்து குழந்தையா இருக்கச்சே அம்மா வந்து வெக்கேஷனுக்கு அங்கே தனியாக அனுப்புவா. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு 2-3 நாள் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா கிட்டே போகணுன்னு கேட்பேன். அப்புறம் அவள் வந்து நீ ஒன்று இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், சினிமாவுக்கு அழைச்சிட்டு போகிறேன், வடலூருக்கு அழைச்சிட்டு போகிறேன், அந்த ட்ரிப்புக்கு போகலாம், இந்த ட்ரிப்பு போகலான்னு எல்லாம் ட்ரை பண்ணுவாள். அதுக்கப்புறமும் நான் சம்டைம்ஸ் மூஞ்சி தூக்கி வச்சுப்பேன். உடனே சரி ஓகேவா நம்ம வேறு வழியே இல்லை, உன்னை மெட்ராஸ்லேயே கொண்டு போய் தள்ளிடுறேன் அப்படின்னு கொண்டு வந்து விட்டுடுவா. அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது அவளோட. வி ஹவ் கான் டுகெதர் ஃபார் மெனி வெக்கேஷன்ஸ் வித் ஹர். I will leave it for others also to give their more experiences with her. I wish you a very happy 60th birthday and healthy years ahead. சஷ்டப்த பூர்த்திக்கு வந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு பட்டு புடவைலாம் கட்டின்னு இருக்கேன். many happy returns of the day. Bye. Happy birthday வசந்தி அத்தை. வசந்தி அத்தைன்னு தான் நான் கூப்பிடுவேன், ஆனால் பார்த்தானா எனக்கு வசந்தி அத்தை பாட்டி நீங்கள். ஸோ ஆக்சுவலி உங்களோட இருக்கிற மெமரிஸ் வந்து 2 பார்ட்ஸாக நான் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நெய்வேலியில் இருந்த அந்த மெமரிஸ், நெக்ஸ்ட்டு நீங்கள் சென்னைக்கு வந்தப்புறம் நீங்கள் ராஜா ஸ்ட்ரீட்டில் இருந்த அந்த மெமரிஸ். ஸோ நீங்கள் நெய்வேலியில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு தான், ஐ திங்க் ஒரு 5 years அது மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு அது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. உங்களோட மேலே இருக்கிறவா, தட் இஸ் கிரிஜா ஆண்டி, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவா நளினி ஆண்டி, அவள் வீட்டுக்கெலாம் நீங்கள் கூட்டின்னு போவேன். ஸோ அப்போது அங்கே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த என்வாயன்மெண்ட்டே. ஸோ நிறையா ட்ரீஸ் இருக்கும். அப்புறம் வந்து ஷோபி வந்து TVS 50ல் என்னை ரைட் கூட்டின்னு போவா. ஸோ அதெல்லாம் நல்ல ஜாலியான மெமரிஸாக இருக்கும். அது சின்ன வயசு தான் எனக்கு, பட் ஸ்டில் எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது அதெல்லாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நீங்கள் சென்னைக்கு வந்தேன், ராஜா ஸ்ட்ரீட்டில் இருந்தேன், அது எனக்கு ரொம்ப கிளியராகவே ஞாபகம் இருக்குது அந்த மெமரிஸ்லாம். ஸோ எவ்ரி டைம் நான் ஸ்கூல்லேருந்து அங்கே வரும்போது, உள்ளே வரும்போது நான் கேட்பேன், நுழையும் போதே கேட்பேன், சூப்பராக இருக்கே வாசனை, என்ன பண்ணி வச்சுருக்கே அப்படின்னு நான் கேட்பேன். அப்போது வந்து ஜென்ரலாக நீங்கள் தோசை பண்ணால் கூட அதுக்கு நிறையா சைட் டிஷ் பண்ணுவேன், சாம்பார் பண்ணுவேன், 2 வகையான சட்னி பண்ணுவேன். என்னோடய ஃபேவரட்
இந்த வெங்காயம் தக்காளி சட்னி எனக்கு ரொம்ப ஃபேவரட். தட் இஸ் நான் எப்போ வந்தாலும் அதை நீங்கள் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான மெமரிஸ் அதெல்லாம். ஸோ அங்கேயும் கூட நீங்கள் உங்களோட நெய்பர்ஸ் கூட என்னோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். உங்கள் மேலாத்தில் தான் என்னோட டீச்சர் ஒருத்தர் இருந்தா. ஸோ அவள் கூடயும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஸோ அதெல்லாம் நல்ல மெமரிஸ். அண்ட் தென் இப்போ கூட அம்மா கிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஏன் ராஜா ஸ்ட்ரீட் வீட்டை விட்டு அங்கே போனேன், நான் எப்போ போர் அடிச்சாலும் அங்கே வருவேனே அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ அதெல்லாம் தான் இன்னும் நான் ஃபீல் பண்ணுறேன் நிஜமாலே. ஸோ அதெல்லாம் தான் நிறையா மெமரிஸ் ஆக்சுவலி உங்களோட சேர்ந்து இருக்கிறதுல. ஸோ இப்போ நான் அந்த வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த தக்காளி வெங்காயம் சட்னி பண்ணுவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே அகைன். ஹாப்பி 60th பர்த்டே வசந்தி அத்தை. நமஸ்காரங்கள். Happy 60th birthday, Vasanthi. Happy 60th birthday.